ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் பக்கெட் இஷ்யூஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஏடபிள்யூஎஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அமேசான் வெப் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நெட்டில் நமக்குன்னு ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் வேணும்ல, அதுக்காக நிறையா பேர் ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா அபவுட் 60% ஆஃப் பீப்புள் வந்து ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் கம்பெனி வந்து ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்றதுனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நிறைய பேர் இதை கரெக்டா செக்யூர் பண்ணாம விட்டுறாங்க. அதனால யாரு வேணாலும் அதுல இருக்க டேட்டாவை அக்சஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சிம்பிளா நான் சொல்றேன், ஒரு கடை ஞாபகம் வச்சுக்கோங்க. குட்டியா உங்க வீட்டுக்கிட்ட ஒரு கடை இருக்கு. அந்த கடையில வந்து என்ன விற்கிறாங்க அப்படின்னா சம் திங்ஸ் விற்கிறாங்க. பிஸ்கட் பாக்கெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கடையில அதிகபட்சம் எத்தனை பிஸ்கட் பாக்கெட் தான் இருக்கும்னா ஒரு 100-200 கூட வச்சுக்கோங்க. குட்டி கடை தான், 200ன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு 2 நாள்ல அது வித்து போயிருது. அப்போ அகைன் என்ன ஆகும், அவங்க மறுபடியும் அந்த கடையில 200 பிஸ்கட்டை ஃபில் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, குடோனு இல்ல ஸ்டோரேஜ் ரூம் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சிருப்பாங்க. அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 200 பாக்கெட் இல்ல 300 பாக்கெட் எடுத்து வந்து கடையில ஃபில் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு தேவையானப்போ. ஸ்டோரேஜுக்கு வேற இடத்த யூஸ் பண்ணுவாங்க. கடையில அப்போதைக்கு என்ன வியாபாரம் ஆகுதோ அதை மட்டும் வச்சுப்பாங்க. அதே மாதிரிதான் நிறைய வெப்சைட்டு, கேமு, ஆப்பு இதுல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆயிரக்கணக்கான டேட்டா இருக்கும். அத்தனை டேட்டாவையும் உங்க முன்னாடி காமிச்சிட்டே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த சமயத்துல என்ன தேவையோ அதை மட்டும் தான் முன்னாடி காட்டுவாங்க. மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஆன்லைன் ஸ்டோரேஜ்ல எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. நம்ம எந்த டேட்டாவை கேட்குறோமோ அதை மட்டும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் மோஸ்ட்லி ஏடபிள்யூஎஸ் பக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பக்கெட்னா ஒன்றும் இல்லை, ஜென்ரல் நம்ம என்ன சொல்லுவோம்னா வாளின்னு சொல்லுவோம். அந்த வாளியில் நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி மொந்துட்டு போகலாம், இல்லை ஏதாச்சும் ஊற்றி வச்சுக்கலாம். அது பேசிக்காக ஒரு ஸ்டோரேஜ் தான். ஸோ அதனால அதே நேமே இவங்களும் வச்சுட்டாங்க. ஸோ என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா S3 பக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. நிறையா சைட்ஸ் வந்து இந்த ஸ்டோரேஜை தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, இப்போ வந்து நான் வந்து ஒரு வெப்சைட் காமிச்சேங்க, குவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட், எக்ஸப்ட் டேட்டா எக்ஸாம்பிள்ல காமிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட்டுன்னு இல்லை, இன்னும் எக்கச்சக்க வெப்சைட்ஸ் யூஸ் பண்றாங்க. நான் என்ன பண்றேன்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு போறேன். இந்த வெப்சைட் என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணலாம், உங்களோட போட்டோ அப்லோட் பண்ணலாம், உங்களோட ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க டேட்டா நீங்க அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ற டேட்டா எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு S3 பக்கெட்ல தான் ஸ்டோர் பண்றாங்க. அது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த சைட்ல இருக்க ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுங்க. இங்கே நீங்க S3 பக்கெட் அப்படின்ற கீவேர்டு வச்சு கண்டுபிடிக்கலாம், அமேசான் அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா அங்க இருக்க இமேஜ், லோகோ எதையாச்சும் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப்னு கொடுங்க. அதுக்குன்னு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். அந்த லிங்க்ல அமேசான் AWS.com அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே 90% அவங்க வந்து என்னதான் யூஸ் பண்றாங்க அப்படின்னா AWS தான் யூஸ் பண்றாங்க. அதுலயும் S3 அந்த மாதிரி கீவேர்டு வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து S3 பக்கெட் தான் அமேசான்ல யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த வெப்சைட் என்ன பண்றாங்கன்னா, அவங்க யூசரோட மொத்த டேட்டாவையும் இந்த மாதிரி ஒரு S3 பக்கெட்ல தான் ஸ்டோர் பண்றாங்கன்னு அர்த்தம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டினியூஸா ஒன்று வருதுல்ல, அதுதான் பக்கெட் லிங்க்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்றேன்னா மற்ற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த பக்கெட் லிங்கை மட்டும் லோட் பண்றேன். ஜஸ்ட் அந்த பக்கெட் லிங்கை லோட் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து இந்த மாதிரி அமேசான் S3க்கு ரீடைரக்ட் பண்ணுது. இந்த மாதிரி ரீடைரக்ட் பண்ணாம டைரக்டா என்ன ஆகும் அப்படின்னா, பக் இருந்துச்சு, அதாவது ஸ்டோரேஜ் சரியா இல்லைன்னா டைரக்டா என்ன ஆகும்னா உங்களோட மொத்த டேட்டாவும் இங்க வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட மொத்த டேட்டாவையும் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் தெரியும்னு நினைக்கிறேன், யாத்ரா அப்படின்றது வந்து எந்த வெப்சைட் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ளைட் புக் பண்ற கம்பெனி. ஸோ இவங்களோட ஒரு S3 பக்கெட் நான் கண்டுபிடிச்சேன். ஜஸ்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா yatra.s3.amazon.com அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து இவங்களோட S3 பக்கெட். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க.
இதை நான் எங்க போடணும்னா யூஆர்எல்ல போடணும் கரெக்டா. இப்போ நான் யூஆர்எல்ல போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட ஸ்டோரேஜ் வந்து எனக்கு அக்சஸ் ஆகுது. அதாவது எக்ஸ்எம்எல் ஸ்ட்ரக்சர்ல தான் காட்டுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல காட்டுச்சு அப்படின்னா இது எல்லாமே என்னன்னா உங்க பக்கெட்குள்ள இருக்க ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணலாம்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இமேஜ், போட்டோஸ், டேட்டா பேஸோட பாஸ்வேர்டு, இன்னும் சோர்ஸ் கோடு என்னென்னமோ இருக்கும். அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கீ அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு நேராக காப்பி பண்ணிக்கோங்க. அதை அகெயின் நீங்க போட்டு பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த பக்கெட்டை அக்சஸ் பண்ண முடியுது. அப்போனா இது என்ன பக் அப்படின்னா S3 பக்கெட் வந்து ஓப்பனா இருக்கு. இப்போ நான் இந்த லிங்கை ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு என்னன்னு வரணும் அப்படின்னா அக்சஸ் டினைடுன்னு வரணும். ஆனா அக்சஸ் டினைடுன்னு வராம உள்ள இருக்க டேட்டா எல்லாமே லோட் ஆகி வருது. அப்போனா இது வந்து என்னன்னா ஒரு S3 பக்கெட் பக். ஓப்பன் அக்சஸ்ல இருக்கு, அதாவது யாரு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் அக்சஸ்ல இருக்கு. இதோட சாம்பிள் ரிப்போர்ட்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு AWS ஓப்பன் பக்கெட் ஹேக்கர் ஒன்று போடுங்க, நிறைய லிங்க்ஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஒன்று இருக்கு, நான் காட்டுறேன். ஓப்பன் AWS S3 பக்கெட் லீக்ஸ் ஆல் இமேஜ் அப்லோட் டு Zomato chat. Zomato வந்து ஒரு பாப்புலரான ஆப், உங்களுக்கே தெரியும். அந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிவ்யூ எடுத்து போடும்போது போட்டோ அப்லோட் பண்ணுவீங்க, இல்ல உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வைப்பீங்க. இந்த மாதிரி நிறைய இது இருக்கு சைட்டு எல்லாத்துலயும். இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு அவங்க எதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி அமேசான் பக்கெட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, AWS பக்கெட் தான். ஸோ அந்த பக்கெட்டோட URL இப்படிதான் ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த URL வந்து அக்சஸ் ஓப்பன்ல இருக்கு, யாரு வேணாலும் இந்த இமேஜ் அதாவது இந்த பக்கெட்ல உள்ள டேட்டாவை எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஜஸ்ட் அதை தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிப்போர்ட்டா கொடுத்துருக்காங்க. அதை வந்து Zomato டீம் வெரிஃபை பண்ணிட்டு $300 வந்து பவுண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அமேசான்ல வந்து பார்த்தோம்னா செக்யூரிட்டிக்கு என்ன தராங்க அப்படின்னா இந்த லிங்கை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் ப்ராப்ளமே. ஸோ இப்போ வந்து இந்த சைட்டு இந்த லிங்க் தான் யூஸ் பண்ணுது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒன்று அந்த சைட்டோட சோர்ஸ் கோட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அமேசான் அப்படின்னு டைப் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் அவங்க அமேசான் S3 பக்கெட் யூஸ் பண்ணாங்கன்னா சோர்ஸ் கோட்ல எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லீக் ஆயிருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அங்க போயிட்டு ஓகே இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா அந்த சைட்ல இருக்க ஏதாச்சும் வீடியோ, இமேஜ், இந்த மாதிரிலாம் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ லிங்க் கொடுத்தோம்னா லிங்க்லயே தெரிஞ்சிடும் அவங்க அமேசான் S3 பக்கெட் தான் யூஸ் பண்றாங்களா இல்லையான்ட்டு. அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு அதோட டேட்டா ஓப்பன்ல இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டுமே முடியாட்டினா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து பர்ப் ஷூட்டோட கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா சர்ச் பண்ணி பார்க்கணும். சர்ச் பண்ணி பார்த்தோம்னா பர்ப் ஷூட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இடத்துல என்ன ஆகும்னா நம்ம எந்தெந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், எந்தெந்த கண்டென்ட் எங்க இருந்து லோட் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வரும். அப்போ அங்க தேடி பார்க்கணும் ஏதாச்சும் s3.amazon.aws.com அப்படின்ட்டு வருதா அப்படின்ட்டு. ஏன்னா இது எல்லாத்துக்கும் கீவேர்டு என்ன அப்படின்னா இந்த கீவேர்டு கண்டிப்பா இருக்கும், amazon.aws.com அப்படின்ற கீவேர்டு இருக்கும். ஸோ இப்போ நான் யாத்ரால கொடுத்தேன், அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் இருக்கும் amazon.aws.com. அதே மாதிரி இப்போ நான் ஒரு ரிப்போர்ட் காமிச்சேன்ல, அந்த ரிப்போர்ட்லயும் உங்களுக்கு இருக்கும் இந்த இடத்துல amazon.aws.com அப்படின்ற மாதிரி லிங்க்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் லிங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு S3 பக்கெட் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அது பப்ளிக்கா இருக்கா இல்லையான்றதுதான் மேட்டர். இப்போ நான் என்ன பண்றேன்னா அகெயின் இந்த லிங்கை கிளிக் பண்றேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஹேக்கர் ஒன்ல இருந்து நீங்க ஏதாச்சும் ஒரு லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் போகும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இன்வாலிட் பக்கெட் நேம் அப்படின்னு வருது. ஸோ அப்போ அந்த நம்ம என்ன பண்ணலாம்னா வேற ரிப்போர்ட் போய் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ரூபி அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு S3 பக்கெட் ஒருத்தர் கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள பார்த்தோம்னா வெரிஃபை பண்ணிட்டு பவுண்டி $500 கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த பக்கெட்டோட லிங்க். இதை நான் கிளிக் பண்றேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓப்ஸ், இப்போ பார்த்தோம் அப்படின்னா அகெயின் என்ன ஆயிருக்குன்னா அதோட டேட்டா எல்லாமே அப்படியே காட்டுது. அண்ட் அடிஷனலா இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, இங்க பாருங்க, திஸ் பக்கெட் இஸ் பப்ளிக் பக்கெட். அதாவது சம்டைம்ஸ் சில இன்ஃபர்மேஷன்லாம் ஜென்ரலா இருக்கும், கான்ஃபிடென்ஷியலா எதுவுமே இருக்காது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு பப்ளிக் பக்கெட் தான், அதனால இது பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சொல்லலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ரிப்போர்ட் பண்ணலாம். அப்போ இதோட டேட்டாவும் பாத்தீங்கன்னா ஓப்பன்ல தான் இருக்கு.
பட் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணும்போது சம் கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவும் உள்ள இருந்திருக்கும் போல. ஸோ தட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவார்ட் கொடுத்துருக்காங்க $500, கிட்டத்தட்ட 35,000 rupees. ஓகே, வேற ரிப்போர்ட் பார்ப்போம். இவங்க வந்து மேப் பாக்ஸ் அப்படின்ற கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள கொஞ்சம் நிறைய டேட்டா இருந்தனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரீட் பண்ணி பார்க்க முடியல. ஓகே, நோ ப்ராப்ளம். இது எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஏடபிள்யூஎஸோட கன்சோல் ஒன்று வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்லாம் பண்ண. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இந்த பக்கெட்லலாம் நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ரீட் ஆப்ரேஷன், ரைட் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் ஆப்ரேஷன், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இப்போ நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் பக்கெட் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ரீடு மட்டும் பண்ண முடியுதா நம்மளால, இல்லாட்டி நம்மளோட ஓன் டேட்டாவை அதுல ரைட் பண்ண முடியுதா, இல்லாட்டி அதுல இருக்க டேட்டாவை ரிமூவ் பண்ண முடியுதா, இல்லாட்டி ஜஸ்ட் இது எதுவுமே பண்ண முடியாம உள்ள இருக்க டேட்டாவை டவுன்லோட் மட்டும் பண்ண முடியுதா, இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில விஷயத்த ஜஸ்ட் ரீட் பண்ண முடிஞ்சாலே அது வந்து ஆபத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாத்தையும் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நம்ம அதை ரீட் பண்ண முடிஞ்சாலே என்ன ஆகும், அதை நம்ம பார்த்து அடுத்தவங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் நம்ம திருடிடுவோம். அப்போ வெறும் ரீட் அக்சஸ் இருந்தாலே ரொம்ப ஹை பவுண்டி கிடைக்கும். சம்டைம்ஸ் ரீட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் சும்மா சாம்பிள் இமேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ரைட் அக்சஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட் அக்சஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா நம்மளோட ஓன் கோடு, அதாவது கொஞ்சம் மெலிஷியஸ் கோடு இல்லை ஏதாச்சும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற கோடை நம்ம என்ன பண்ணலாம்னா ஓனா அதுக்குள்ள எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும், அந்த சைட்டோட ஓனர் விசிட் பண்ணும்போது அவங்க ஓனரோட டீட்டெயில்ஸ், அதாவது அந்த அட்மினோட டீட்டெயில்ஸ் திருடுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ரிமூவ் பண்ண முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட மற்ற டேட்டா எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணி விட்டுறலாம். அப்போ என்ன ஆகும், திடீர்னு எல்லா டேட்டாவும் டெலீட் ஆயிடுச்சுன்னா அவங்க சைட்டோ இல்லை அவங்க ஃபங்க்ஷனோ அது அவங்க அப்ளிகேஷன் என்ன ப்ராப்ளம் ஆயிரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படி இல்லாட்டினா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு, ஓவராலாக மொத்தமாக டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் பண்றதுக்கு வந்து நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கமாண்ட்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். ஒரு இதை ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும்னா ஏடபிள்யூஎஸ் அப்படின்ற கீவேர்டு, S3 பக்கெட்னால S3 அப்படின்ற கீவேர்டு, லிஸ்ட்னு சொல்லுவாங்க அதனால LS அப்படின்ற கீவேர்டு, அதுக்கப்புறம் S3 பக்கெட்னால அகைன் S3 // இது வந்து அப்படியே சின்டாக்ஸ். இப்போ நான் காப்பி பண்ணியிருக்கேன்ல அது எல்லாமே அப்படியே சின்டாக்ஸ். இந்த யாத்ரா அப்படின்ற இடத்துல நீங்க என்ன போடணும் அப்படின்னா உங்களோட கீவேர்டு போடணும். என்ன கீவேர்டுனா பக்கெட்டோட கீவேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னென்ன காமிச்சேன், யாத்ரா காமிச்சேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணும் ஜென்ரல், இதுல யாத்ரா அப்படின்றதான் கீவேர்டு. அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்ல நம்ம பார்த்தபடி இதுல எல்லாமே ஜென்ரல், ரூபி சிஐன்னு இருக்கா, அது மட்டும் தான் கீவேர்டு. அப்போ நீங்க லிங்க் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இதை விட்டுட்டு S3க்கு முன்னாடி இருக்க ரூபி சிஐன்னு இருக்குல்ல அதை மட்டும் காப்பி பண்ணி போடணும். அப்படி உங்களுக்கு அது பார்க்க தெரியலனா கீழே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல நேம் அப்படின்னு ஆரம்பிச்சு நேம்னு முடிஞ்சிருக்கும். இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒன்று இருக்கும், ரூபி சிஒய், அதுதான் நேம். ஸோ நீங்க எந்த பக்கெட்டை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கீவேர்டு அப்படியே காப்பி பண்ணி இந்த யாத்ரான் இருக்க இடத்துலனா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணணும்னா இது அதோட சின்டாக்ஸ், ரைட் பண்ணணும்னா இது இதோட சின்டாக்ஸ், ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு ஃபைலை ரிமூவ் பண்றதுக்கு இது எல்லாமே அப்படியே சேம் தான். இப்போ ரைட் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, நீங்க எந்த ஃபைலை ரைட் பண்ணணுமோ அந்த ஃபைல் நேம் மட்டும் தெரிஞ்சா போதும். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்ல ஒரு ஃபைல் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் TESTING டெஸ்டிங் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி தான் சாம்பிள் ஃபைல் தான் இதை கிரியேட் பண்ணணும். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ஃபைல் பை உங்க நேம், ஜஸ்ட் நான் தமிழ் ஆக்ஷன் போடுறேன், சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைலை தான் அப்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். ஸோ testing.txt இருக்குல்ல, அப்போ நான் இந்த இடத்துல ஃபைல் நேம்ல என்ன போடுவேன்னா testing.txt போடுவேன். போட்டுட்டு அந்த இதோட அதாவது எந்த பக்கெட்ல அப்லோட் பண்ணுமோ அதோட பேரை கொடுப்பேன். அப்லோட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்லோட் ஆச்சுன்னா ரைட் ஆப்ஷன் நமக்கு இருக்கு. அதே மாதிரி அதுக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஃபைல் நேம் நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா
கீ அப்படின்னு போட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இதுதான் ஃபைல் நேம். அந்த ஃபைல் நேமை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல போடணும். ஸோ ஆல்ரெடி அவங்க இதுல இருக்க ஃபைல் ஏதாச்சும் நம்மளால டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அப்பனா அந்த இடத்துல டவுன்லோட் பக் இருக்கு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி அங்க இருக்க ஏதாச்சும் ஃபைலை நம்மளால ரிமூவ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதே மாதிரி எந்த பக்கெட்டு எந்த ஃபைல் நேம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த மாதிரி இண்டிவிஜுவலா என்னென்ன பக்ஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ்லாம் இருக்கு அந்த சைட்ல அப்படின்றதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஜென்ரலா இதெல்லாம் நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்தே பண்ணலாம். இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா AWS கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் இங்க போயிட்டு என்ன டைப் பண்ண போறேன்னா AWS அப்படின்னு டைப் பண்றேன். AWS அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எடுத்தோன்னே இந்த மாதிரி காட்டுது, யூசேஜ் AWS ஹெல்ப் இந்த மாதிரிலாம் காட்டுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா AWS அப்படின்றது என்னோட சிஸ்டத்துல இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க விண்டோஸ், லினக்ஸ், காலி லினக்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எடுத்தோன்னே இப்படி காட்டாது. ஏன் காட்டாதுன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணல. அப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணணும். இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா AWS CLI, நீங்க எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடுறீங்களோ அதோட பேர் போட்டுக்கோங்க. நான் விண்டோஸ் யூஸ் பண்றதுனால ஃபார் விண்டோஸ்ன்னு போடுறேன். லிங்க் அவங்களே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொடுத்துருப்பாங்க, அதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா அவங்களே அதாவது டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கமாண்ட் இருக்கும். ஜஸ்ட் இந்த 2-3 கமாண்டை நீங்க போட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். அதோட ப்ராப்பர் கைடன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு போயிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அதை ரன் பண்ணி இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க. அதாவது இது டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த பாத்துல இன்ஸ்டால் ஆகும்னா C டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல இந்த மாதிரி ஒன்று இன்ஸ்டால் ஆயிரும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்றாங்கன்னா CMD ஓபன் பண்ண சொல்றாங்க. CMDனா கமாண்ட் ப்ராம்ப்ட். கமாண்ட் ப்ராம்ப்ட போயிட்டு AWS வெர்ஷன் போட்டீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். நான் இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, டவுன்லோட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணணும், முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி AWS அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் சொன்னேன்ல, இது மாதிரி நீங்க போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அந்த கமாண்ட்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ரீட் அக்சஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு இதுதான் கமாண்ட். இது அப்படியே என்ன பண்றேன்னா காப்பி பண்றேன். இங்க போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பேஸ்ட் பண்றேன். ரைட் கிளிக், காப்பி, ரைட் கிளிக், பேஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்க, ஜூம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ AWS S3 LS ஸ்பேஸ் S3 // இந்த இடத்துல நீங்க எந்த பக்கெட்டை டெஸ்ட் பண்ணணுமோ அதோடது என்டர் கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரீட் பண்ணி எனக்கு டேட்டாவை இங்க கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்க கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல செக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும். அதாவது இந்த பக்கெட்ல என்ன மாதிரி ஃபைல்ஸ்லாம் இருக்கு அதை வந்து ஃபோல்டரா காட்டும். ஸோ ஏதாச்சும் ஃபைல் காமிச்சு அதுக்கு பின்னாடி ஸ்லாஷ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஃபோல்டர்னு அர்த்தம். ஓகே, இந்த பக்கெட்ல இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கு, இந்த டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ்ல ஒவ்வொன்றுலையும் டிஃப்ரெண்ட் டேட்டா இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இதை வச்சு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி அக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து பக் இருக்குன்னு அர்த்தம். வேணும்னே அவங்க பப்ளிக்கா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுல எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அர்த்தம். பட் மோஸ்ட்லி வேணும்னே கொடுக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி பக்கா தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அந்த குவி அப்படின்ற வெப்சைட் பார்த்தோம். ஸோ அதை கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல GUVA அப்படின்னு போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அக்சஸ் டினைடுன்னு வருது. ஸோ நான் குவின்னு போட்டேன், அப்ப என்ன ஆகுதுன்னா அக்சஸ் டினைடுன்னு வருது. அப்போனா இங்க வந்து பக் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் ஒரு பக்கெட்டுக்கு வந்து எந்த அக்சஸ் இருக்கு எந்த அக்சஸ் இல்லை அப்படின்றத. ஸோ குவி அப்படின்ற சைட்டை நான் டெஸ்ட் பண்ணும்போது குவி அப்படின்ற ஒரு ஸ்டோரேஜ் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ஸ்டோரேஜ்ல ரீட் அக்சஸ் இருக்கான்னு நான் போட்டு பார்க்கறேன். போட்டு பார்த்தா என்ன ஆகுதுன்னா அக்சஸ் டினைடுன்னு வருது. அப்போனா இவங்க செக்யூரா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். பட் நான் போடும்போது இந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் லிஸ்ட் மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க செக்யூரா வச்சுக்கல,
அவங்க ஸ்டோரேஜ்ல இருக்க டேட்டாவை யாரு வேணா எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அப்ப கன்ஃபார்மா அங்க பக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜஸ்ட் ரீட் அக்சஸ் பார்க்காது, ரைட் அக்சஸ் பார்க்காது, டவுன்லோட் பார்க்காது, ரிமூவ் பார்க்காது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க டவுன்லோட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அதாவது ரைட் அந்த மாதிரிலாம் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, நீங்க எந்த ஃபைல் அப்லோட் பண்ண போறீங்களோ கரெக்டா நீங்க அந்த பாத்துல இருக்கணும். இப்போ இந்த ஃபைல் டெஸ்க்டாப்ல இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா நானும் டெஸ்க்டாப்க்கு மூவ் பண்ணிக்கணும். சிடி டெஸ்க்டாப். ஓகே, இப்போ நான் டெஸ்க்டாப்க்கு வந்துட்டேன். இப்போ இந்த ஃபைல் வச்சு தான் நான் செக் பண்ண போறேன். ஓகே, அதோட சின்டாக்ஸ் இந்த இருக்கு, AWS S3CP. ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க போயிட்டு கரெக்டா அந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் நான் ஃபைல் நேம் அப்படியே கொடுக்கணும். TSTING testing .txt அப்படின்றத நான் கொடுக்குறேன். அடுத்து ஸ்பேஸ் விட்டுட்டு S3:/ பக்கெட் நேம் கொடுக்கணும். ஸோ நம்ம எந்த பக்கெட் செக் பண்ணலாம்னா ரூபி பக்கெட் செக் பண்ணலாம். ரூபி CI என்டர் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஃபெயில்டுன்னு வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரீட் அக்சஸ் பார்த்தோம். இந்த ரூபி CUIக்கு ரீட் அக்சஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாச்சும் வேணும்னா அந்த ஸ்டோரேஜ்ல இருக்கிறத ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா நம்மளோட ஓன் ஃபைல், இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண ஓன் ஃபைலை நம்மளால அப்லோட் பண்ண முடியல. அப்போ அதுல செக்யூரா இருக்காங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட நான் ஃபர்ஸ்ட் அஃபீஷியலா அதாவது பக் கண்டுபிடிச்சதே இந்த மாதிரி ஒரு AWS பக் தான். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படின்னா ஒரு சைட்ல வந்து ஜஸ்ட் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சைட்டோட ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸ் கோட பார்த்தேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருந்துச்சு, Amazon AWS.S3 பக்கெட், அந்த மாதிரி ஒரு லிங்க் இருந்துச்சு. அதை கிளிக் பண்ணேன். இந்த மாதிரி என்ன ஆயிருச்சு அப்படின்னா ஃபுல் டேட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்குன்னு அந்த நேம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நேமை காப்பி பண்ணி இந்த மாதிரி போட்டு பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி மொத்த டேட்டாவும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிம்பிளா நான் என்ன பண்ணேன்னா அந்த சைட்ல போயிட்டு ரிப்போர்ட் பண்ணேன் ஹேக்கர் ஒன் மூலியமா. ரிப்போர்ட் பண்றது வந்து பெரிய விஷயம் இல்ல, ஜஸ்ட் நம்ம இங்க பாக்குறோம்ல இந்த மாதிரி தான் ரிப்போர்ட் பண்ணா போதும். ஜஸ்ட் இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் கண்டுபிடிச்சேன். இந்த லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. ப்ரூஃப்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிடைச்சிச்சு தெரியுமா ஒரு டேட்டா, அதை காப்பி பண்ணி அப்படியே போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இங்க கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி நான் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி ரீட் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி நான் இவ்வளவு டேட்டா கிடைக்குது அப்படின்றத காப்பி பண்ணி போடலாம். அடுத்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய டேட்டா இருக்கு. இந்த மாதிரி நான் மூவ் பண்ணி பார்த்தேன், டெலீட் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரிலாம் நீங்க ஒவ்வொன்றுக்கும் ப்ரூஃப் போடலாம். சக்சஸ்ஃபுல்லா எல்லாமே நடக்குது. அப்போ யார் வேணாலும் உங்களோட பக்கெட்ல இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அப்போ இது கண்டிப்பா வல்னரபிளா இருக்கு, அந்த மாதிரி நீங்க போடலாம். அதுக்கப்புறம் அவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு பவுண்டி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க AWS பக்லாம் கண்டுபிடிக்கலாம். பட் AWS பக் கண்டுபிடிக்கிறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த பக்கெட்டோட பேர் தெரிஞ்சாதான் நம்ம மற்றதெல்லாம் செக் பண்ணவே முடியும். அதனால நிறைய சைட் என்ன பண்ணுவாங்கன்னா இது லீக்கே ஆகக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணும்போது இல்ல ஒரு ஃபைலை டெலீட் பண்ணும்போது இல்லாட்டி ஒவ்வொரு வாட்டியும் அவங்க சோர்ஸ் கோடு இல்ல மற்ற இடத்துலலாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி S3 பக்கெட் யூஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா, அது எந்த இடத்துல வருது இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். இன்னொரு ஷார்ட்கட் இதுக்கு என்ன அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சைட் யூஸ் பண்ணும்போது அதுல வேப்பலைசர் டூல் இருக்கும். நான் சொன்னேன்ல வேப்பலைசர் டூல் வழியா சம்டைம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா வேப்பலைசர் ஐடென்டிஃபை பண்ணல. இதுல பார்ப்போம், இதுலயும் ஐடென்டிஃபை பண்ணல. ஆனா சில வெப்சைட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா AWS நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வேப்பலைசர் டூல் மூலியமாவே என்ன பண்ணலாம் அப்படின்னா AWS யூஸ் பண்ணிருக்காங்களா இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நான் முத சொல்ல ஷார்ட்கட் படி அதுல இருக்க இமேஜ் வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்னா நீங்க சோர்ஸ் கோட்ல போய் பாத்தீங்கன்னா அது அமேசான் பக்கெட்ல தான் யூஸ் பண்ணிருக்காங்களா இல்லையான்ற மாதிரிலாம் கண்டுபிடிக்கலாம். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். பட் இந்த பக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து பார்த்தோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு சைட்ல வந்து இந்த பக் கண்டுபிடிச்சேன். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் யூசர்ஸ் இருந்தாங்க அந்த வெப்சைட்ல. அந்த யூசரோட ஒவ்வொருத்தவங்களோட ப்ரொஃபைல் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க டேட்டா பேஸ்ல. ஒவ்வொருத்தவங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே இதுல தான் இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா அந்த 2 லட்சம் யூசரோட பாஸ்வேர்டு
அக்கௌண்ட் நேம் எது வேணா எடுத்துக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் சில வெப்சைட்லாம் கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் அந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எது ஸ்டோர் பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. எல்லாமே கிரிட்டிக்கல் லெவல் டேட்டாவா இருக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்க ஓன் கோட் அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் நம்ம ஜென்ரலா அவ்வளோ பண்ண தேவையில்ல. ஓப்பன்ல இருந்தாலே இந்த மாதிரி உங்க டேட்டா பேஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு, யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும் நீங்க ரிப்போர்ட் பண்ணாலே போதும். அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஓப்பன்ல தான் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பவுண்டி அவார்ட் பண்ணிடுவாங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் பக்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். ஸோ எல்லாத்தையும் லைட்டா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அண்ட் ஒரு வெப்சைட் போனீங்க அப்படின்னா நீங்க படிச்ச எல்லா விதமான பக்கையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெப்சைட் போவாங்க, ஏதாச்சும் ஒரே ஒரு பக்கை தேடுவாங்க, அது கிடைக்காது, உடனே அந்த வெப்சைட்டை விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு வெப்சைட் போனீங்க அப்படின்னா இப்ப நம்ம படிச்ச 10-15 பக் எல்லாத்தையுமே அதுல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்னாச்சும் கிடைக்கணும். ஸோ அது மட்டும் நீங்க மறக்காம பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்கும் ஒரு வெப்சைட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்பனாதான் கண்டுபிடிக்க முடியும்.